அழுவுற? அம்மாடி இவன் இப்படி எழுதுனா என்னடி புரியலை. அவ எப்படி கண்ணுல மையெல்லாம் போயிடுச்சு, அசிங்கமா ஆயிடுச்சு. அழுத முகத்தை பார்த்தீங்களா? ஸோ அஃப்ரா வாஸ்ரா அழுதுக்கான காரணம் எனக்கே தெரியல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு நாளைக்கு வந்து காலையில் வந்து எனக்கு டான்சில் சர்ஜரி பண்ண போகிறாங்க. இட்ஸ் ரொம்ப 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 மைனரான ஒரு விஷயம் தான். அஃப்ரா சார்ட்டாக சும்மா முந்தானத்து வந்து சும்மா கலாய்ச்சிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப அம்மா தொண்டை ஆப்ரேஷன் இப்படி அம்மா பண்ணுவாங்க, இங்கேயா கட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம்மா இங்கே தான் கட் பண்ணுவாங்க. சும்மா ஒரு இது ரேண்டம் ஜோக்காக தான் பண்ணியிருக்கேன். எனக்கே அது ஞாபகம் இல்லை நான் பண்ணது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இவங்க 2 பேருமே வந்து அழுதுட்டு இருக்காங்க போல. அப்படியாப்பா? ஸோ அவங்க அழுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயமும் கிடையாதுன்றதுனால சும்மா நான் ரேண்டமாக ஜோக் பண்ணேன். அவன் யாரும் ஜோக் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பசங்க வந்து இது ஆவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இந்த பாரு எனக்கு டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? சரியா? ஓகே. ஸோ நாங்கள் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இப்போ கிளம்புறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்கள் போயிட்டு நாளைக்கு வந்துட்டு எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. கரெக்டாக வருவில்ல? ப்ராமிஸ்? ப்ராமிஸ்? அம்மாக்கப்பா மகப்பா லவ் யூ. பாரு ஒழுங்கா சேட்டை பண்ணாம, புரிஞ்சா? மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாம, டார்ச்சர் பண்ணாம, ஓகேவா? டார்ச்சர் பண்ணாம இருக்கணும். கிளம்புறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வா. அதுக்கப்புறம் எல்லாம் வணக்கம். நாளைக்கு வரோம்ல இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நல்லபடியாக ஆகிக்கலாம். பாய் 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 சொல்லு. பாய் 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 பாய். இப்போ மாமி வந்துட்டு இருக்காங்க, ஆலியா மாமி. பாய் பாய் அப்பா பாய். கிளம்புங்க பாய். சண்டை போடாம சைடை பண்ணாம இருக்கணும். ஓகே? மாமாட்ட போகும். இப்போ எதுக்கு நீ அழுவுற? அழுவாத. ஓகே போலாம். போலாமா? பாய். மாமி வரா. இங்க பார். வந்துருச்சா? பாய் பாய் பாய். ஸோ கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம். டீ ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. அது எதுனாலும் தெரியல. அஃப்ராஸ்ரா வந்து ரொம்ப வந்துட்டு என் கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப வந்து இதுவாகுவாங்க. இட் ஹேப்பன்ஸில் எல்லா பசங்களுமே அப்படி தானே இருப்பாங்க. அம்மாவோட ரொம்ப பாண்டிங்காக இருக்கிற பசங்க வந்துட்டு ரொம்ப இதுவாகுவாங்கல்ல. நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி அழுவாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா
ஹலோ, பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க. பொட்டேட்டோ சிப்ஸு ஜாம், பன் பட்டர் ஜாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ண போகிறதுனால எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து 1 வீக் கிட்டக்க ஒழுங்காக சாப்பிட முடியாது. இதுக்கு சிப்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் சாப்பிட முடியாது. யூஸ்வலாக நம்ம ரெகுலர் பேஸில் எதுவுமே அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. ஐயோ ஒரு வாரம் 2 வாரத்துக்கு இந்த மாதிரி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ பசங்களை வந்துட்டு விட்டுட்டு வரும்போது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. பிகாஸ் ரொம்ப இட் இஸ் கோயிங் டு பி ரொம்ப ரொம்ப ஆர்டினரியான ஒரு ப்ரொசீஜர் தான். சின்ன பசங்களுக்குலாம் பண்ணுறாங்க, அதாவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு என்னென்னா அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெயின் இருக்கும் இல்லை. நான் வந்து பெயின் டாலரன்ஸ் எனக்கு ரொம்ப கம்மி, நிஜமாலே சொல்லிட்டேன், ரொம்ப கம்மி. எனக்கு இந்த பெயின்லாம் பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. இருந்தாலுமே சில பேர் டாலரேட் பண்ணிப்பாங்க. எனக்கு சுத்தமாக இந்த டாலரன்ஸ் இது வந்துட்டு சுத்தமாக கிடையாது, 0. அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் பேசுகிறது வந்து என்னால் பேசாமல் இருக்க முடியாது. அண்ட் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் வந்து ரெண்டுமே வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் நான் நினச்சிட்டே இருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல இது எப்படி இருக்குன்னே தெரியல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேயே பண்ணியிருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீமாக வந்து வச்சுருப்பாங்க, சாப்பிடுங்க சொல்லி, பட் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு 2 இதை வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறாங்க, 2 சதையை குட்டி இதை வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை கல்ப் பண்ணுற போது அந்த முழுங்கும் போது கண்டிப்பாக பெயின் இருக்கும். பிகாஸ் டான்சில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலே ரொம்ப இன்ஃபெக்டடாக இருக்கும் போது வந்துட்டு நம்மளால சாப்பிட முடியாது. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஆமாம் அப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கே வலிக்கும் தெரியலையே. எல்லாமே ரொம்ப வேர்ஸ்ட் இதுவாக இருக்குது. எனக்கு 30 வயசு ஆக போகுது. ஆனால் ஒரு டான்சில் சர்ஜரிக்கு வந்துட்டு பயப்படுற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறேன். ஐ ஷுட் பி ஸ்ட்ராங். ஸோ நாளைக்கு தான் பயமாக இருக்குது. என்னை யாராவது காப்பாற்றுங்கன்ற மாதிரி இருக்குது. நிஜமாலே நான் வந்துட்டு இது பண்ண வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் வந்து லாஸ்ட் டைம் இன்ஃபெக்ஷன் ஆனப்போ டாக்டர் சீரியஸாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை நீங்கள் இதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துருங்க, இதுலன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இந்த மனுஷன் வந்து நம்மளை விட மாட்டேங்கிறாரு. அதுதான் பயமாக இருக்குது. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும், என்றைக்காவது ஒரு நாள் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப பைத்தியமாகி வளர்றது தெரியுது. அஃப்ரான்ஸ் நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. சரி பசங்க அப்படி ரொம்ப எமோஷ்னலாக இதுவாகிட்டாங்களே, வீக் ஆகிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. இந்த ஓகே நோ எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் இருப்பாங்க. நாளைக்கு வருவாங்க. இட்ஸ் ஓகே. ஹாஸ்பிட்டல் இப்போ போயிட்டு அட்மிட் ஆகிட்டு என்னென்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, இந்த டான்சில் ப்ரொசீஜர் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். பாய். அனஸ்தீசியா டாக்டர் கிட்டக்க ஒப்பீனியன் வாங்க வந்திருக்கோம். ஓவர் சர்ஜரிக்கு வந்துட்டு காஃபியும் பப்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அட்மிஷன் டேகு சார் ரூம்காக வெயிட்டிங். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு சார் சாப்பிட்டேன்னா ஃபுல் சாப்பாடு ஸ்நாக், காஃபி குடிக்க போகிறேன். தலைவலிக்கு வேறு ஆகும். ஸோ ரூமுக்கு வந்தாச்சு, அட்மிஷன் ஆயாச்சு. 10 o'clock சாப்பிட்றணும்னு சொல்லியிருக்காங்க அனஸ்தீசியா டாக்டர். அனஸ்தீசியா டாக்டர் வந்துட்டு 10 o'clock சாப்பிட்றணும்னு சொல்லியிருக்காங்க. 12 o'clock தண்ணி குடிச்சு முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் 11 o'clock தான் எனக்கு சர்ஜரி. ஸோ டில் தட் எதுவுமே சாப்பிட எனக்கு குடிக்கக்கூடாது. ஸோ இதுதான் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். அனஸ்தீசியா கொடுக்குறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வச்சு வந்து அது வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ தான் நம்மளுக்கு வாமிட்டோ இல்லை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க, வெல்கம் கிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் கிட்டுக்குள்ளே என்ன போது பார்க்கலாமா? டவல், ஃபேஸ் டவல் மாதிரி இருக்குது, இவ்வளோ சைஸில் இருக்குது. மேபி வெயிட். ஸோ திஸ் இஸ் த டவல். இது என்னது? பாடி லோஷன். இது வந்து ஷாம்பூ. கோம்பெலாம் தராங்கப்பா. நான் கோம்பு எடுத்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. சோப்பு இருக்குது, கோம்பு இருக்குது, கோம்பிங் சீப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட் இருக்குது. அதுக்கும் வேற ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இவங்க வேற பாட்டி இருந்துக்குமா, அவங்க வந்தாக்க எதுவாக இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. சீச்சி அப்படிலாம் பண்ண மாட்டோம். நாங்கள் பார்த்துட்டு
எதுவா இருந்தாலும் டக்குனு போட்டுருவாங்க. அப்புறம் அப்ளைட்ல ஃபர்ஸ்ட்ல நீங்க தான் இருக்கீங்க. சரி உங்க பேரு ஹேமா. சூப்பர். நல்லா பேசிக்க தான் என்கிட்ட கிளம்புறீங்களே. நானே எங்க பக்கத்துல இருந்துக்குமா? ஏமா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க? மெயின் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு. அப்படியா? அதுக்கு என்ன பண்ணலாம்? தண்ணி குடிக்கிறீங்களா கொஞ்சம் இப்போ? ஓ டீஹைட்ரேஷன் ஆகவே ஆகுமா? தண்ணி குடிங்க. அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, கேட்கறதே இல்லை. மேடம் என் கையில் நிறைய நரம்பு இருக்கு. அவங்க வேணா போட்டுக்கலாமா? சர்ஜரி யாருக்கு? தாராளமாக போடுங்க. காலையில ஃப்ரீயாக விடாமல் பார்த்து போய் ஐவி போட வந்தாங்க. நைட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் இருக்கு. ஆன்டிபயோட்டிக் கையில இருக்கு, இடுப்புல இன்ஜெக்ஷன் டிடி இருக்கு. ஐயோ இன்ஜெக்ஷன் போடும். ஐயோ அது வேறையா? ஐயோ நான் வந்துருக்கவே மாட்டேன் சர்ஜரி பண்ணுறது. நானே போட்டு போறேன். அது வலிக்கும். அது அலர்ஜி. போடுறேன், போட்டதுக்கு அப்புறம் நீங்க வலிக்குதா இல்லையான்னு நீங்க சொல்லிட்டு போங்க. நீங்கள் தான் இப்போ கிளம்பிடுவீங்க 8 மணிக்கு. அதை ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணுவீங்க. அதான் போட்டு தான் போவேன். அது வலிக்குங்க. அது ஐவி ஏற்ற போகிறாங்க. ரியாக்டா வந்துடும். எனக்கு பயமா இருக்கு. நான் அடிக்கிறாங்க எல்லாரும். எங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல முந்திர போயிடாதீங்க. வந்துருச்சு நரம்பு. நரம்பு வந்துருச்சு. நல்லா என்னை காப்பாற்றலாம். நம்மளே தேடி வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருந்த வீட்டில் ஜாலியாக. இப்போ என்ன நாளைக்கு போயிட்டு ஜாலியாக இருங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் நான் உடனே ஜாலியாக இருக்கலாம்ல. மூக்குல தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு மூக்கில் இல்லை, வாயில் தொண்டை இல்லை. டான்சில் டான்ஸ்லெக்டமி ஃபேஸ் சொன்னாங்களே. இல்லையே. ஐயோ மாற்றி பண்ணிருப்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? கூலிங்காக நிறைய சாப்பிடுவீங்களா? அப்படிலாம் நாங்கள் சின்ன வயசுலேயே பிரச்சனைங்க எனக்கு டான்ஸ். அப்பவே பண்ணி விட்டுருக்கலாம். அப்பவே பண்ணாமல் விட்டாங்க. அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. அதுதான் எவ்வளோ நாள் இருக்கும் வழி? அப்படி போடுவோம், அந்த கையில போடுவேன். ஆமாம், எனக்கு இந்த கையிலே போட்டுருங்க. ஒன்டே இருக்கும். ஒன்டே அதுக்கப்புறம் போயிருமா? சரி. மேடம் எத்தனை நாள் கழிச்சு பேச்சு வரும்? அவங்க இருக்கிறத பார்த்தா நாளைக்கே பேசிடுவாங்க. ஐயோ ஒரு 2 நாளாவது கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு பார்த்தேன். அடி. எனக்கு அதுதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னது பேச முடியலன்னா? பேச கொஞ்ச நாள் வலிச்சாலும் வலிக்கும்ல வாய் தந்தா. கண்டிப்பா வலிக்கும். நாளைக்குலாம் இந்த மாதிரி பேச முடியாது. இன்னைக்கு பேசுங்க. நாளைக்கு நான் உனக்கு வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பேன். நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன், பேசாம இருக்க முடியாதுனால. நான் உனக்கு வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு அடினே இருப்பேன். இப்போ பேசு அந்த ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஒரு வழியா ஒன்ஸ் வந்தாச்சு, ஐடி பேண்ட் போட்டாச்சு, அவ்வளோதான். சர்ஜரி முடிச்சுட்டு தான் இதுக்கப்புறம் தீம் பார்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது உங்களுக்கு தீம் பார்க்கா? தீம் பார்க் இல்லை தீம் பார்க்கில் இது மாதிரி தானே டேக் கட்டுவாங்க. அதுக்கு சொன்னேன். குத்துறாங்க இது ஊசி போட போகிறாங்க. நீங்க வேற போட்டாங்க ஐயோ ஓ மை காட். போட்டிங்களா? பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். குடுக்கலாம் இருந்தேனா? இப்போ வந்து ஐவி போட்டாச்சு. வந்தெடுத்து எனக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி சொன்னேன் நான். இவங்களுக்கு வந்து அட்டெண்டருக்கும் கொடுக்குறாங்க இங்கே. ஸோ அட்டெண்டர் வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சாப்பாடு டின்னர் வந்துருச்சு. இங்கே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். The gravy looks nice, good. Looks good. 2 போஸ் பத்தாதா? போஸ் பண்ண ஃப்ரைட் ரைஸ் தர மாட்டிங்களா? தரேன். இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க உங்கள் சாப்பாடு. ஷெஃபே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இல்லை? ஃப்ரைட் ரைஸ் பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்குது. என்னங்க அவங்களுக்கு சிக்கன் 65லாம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு என்னால் சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது. கிரேவியில் நிறைய சிக்கன் இருக்குது. நல்லா இருக்கு ஃப்ரைட் ரைஸ். ஓ சிக்கன் 65 சாஃப்டாக எப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக செய்வாங்கல்ல, இப்படி இல்லை. ஹைஜீனிக்காக செய்யறது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நைஸ். நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நல்லா இருக்கு.
நான் அப்படி சாப்பிடலான்னு பார்த்துறாங்க ஹாஸ்பிட்டல் வந்து. பிகாஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஃபுட் இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா சூட் பண்ணி இந்த மாதிரி முழுங்குறது வந்துட்டு எப்போ வந்துட்டு எனக்கு ஆகுன்றது எனக்கு தெரியல. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக டக்குனு இது பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. பட் 1 வீக் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிறிஸ்பி இதெல்லாம் கஷ்டம் தானே. ஸோ ஆரம்பினேன். எங்கே போகிறீங்க? என்னை விட்டுட்டு போயிடுறீங்க. டீ குடிச்சிட்டு வரேன். எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உனக்கு தான் இப்போ ஹாஸ்பிட்டல் பால் குடிக்கிறாங்க அப்படின்னா என்ன வந்து கொடுத்துருவாங்க? இதோ இந்த இன்ஜெக்ஷன் சிரஞ்சு. இதுவே நம்மளே போட்டுக்கணுமா? இல்லை இது இந்த இது ஏறிக்கிட்டு இருக்குல்ல ஆன்டிபயோட்டிக்கு, அது வந்து ஒழுங்காக ஏறலைன்னா ஃப்ளஷ் கொடுப்பாங்க. இதுதான் பண்பட்டு சாப்பிட்டு வேணாம் இது செடியாவது சாப்பிட்டு பிடிக்காது. நல்லாவே இல்லை இந்த பண்பட்டு ஜாம். இது என்னது? இது கொடுத்துருக்காங்க கொஞ்சம் குடிச்சிட்டு இப்போ கொஞ்சோண்டு என்னது படிடா படிடா இப்படி கை நீட்டணுமா? கை நீட்டு என் கையில் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்காக போயிருங்க. சானிடைசர் அது சானிடைசர்னு போடல. நெப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. இப்போ ஆன்டிபயோட்டிக் ஏறிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்கியே ஆகணும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாக பண்ண ஆரம்பிச்சிடும். என்னங்க பண்ணுறீங்க? டாக்டர்ஸ்லாம் எப்படி சானிடைசர் தேய்ப்பாங்க? கரெக்டாக தேய்ச்சி காட்டுங்க பார்ப்போம். பார்த்து கை உடச்சிருப்பு. ஆமாம், எல்லா இடத்துலையும் தேய்ப்பாங்க. ஆமாம் எனக்கு தொண்டை ஆப்ரேஷன் பண்ணாலும் எல்லாமே சரியாயிரும் இல்லைங்க. உடம்புக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எல்லாமே சரியாயிருக்குன்னா நீங்கள் அப்படி சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க என்ன? சொன்னேன். நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க பண்ணணும்னு. ஆமாம், மாசு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ பண்ணாதானே இப்போ எங்கே போகிறீங்க? டிவி பண்ணுறேன். என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னங்க இப்போ ட்ரில்லிங் ஏதோ போட்டுட்ருக்காங்க? ட்ரில்லிங் சவுண்ட் கேட்குது. ஏன் எதை போடுறாங்க? ஏங்க இப்படி சவுண்டு கிட்ட எப்படி நான் தூங்குவேன்? லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. பாய் சொல்லிட்டு போங்க. டேக் கேர் சொல்லுங்க. பாய். டீ குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? பால் சர்க்கரையில் போடாதீங்க. எனக்கு பிடிக்காது பாலில் சர்க்கரை போட்டு குடிச்சா. என்னங்க போலையா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் என்ன குடிச்சுக்கோங்க. டீ போகிறீங்க? கொஞ்சம் இருக்கு. சூடாக இருக்கு. ஆமாம். என்னங்க டீ நல்லா இருந்துச்சா? ஓ சச்சோ. ஃப்ளாஸ்க் வச்சுக்கலாமா? நாளைக்கு கேட்பாங்க. ஆன்டிபயோட்டிக் ஏறி முடிஞ்சிருச்சு. தூங்குறதுனா தூங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. காலைல 7 மணிக்கிட்ட வருவாங்களாம். என்னடான்னு பார்த்தா இங்கே இருக்காங்க. குட் மார்னிங். டைம் வந்து 9:30 ஆகுது. சாரமோட எழுந்திரிச்சாச்சு. படுத்துச்சு. எழுந்திரிச்சாச்சு. அப்படியே இருந்துச்சு. 12 o'clock சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க. 11:30 கூட்டிகிட்டு போயிடுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங். இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் ஏற்றுவாங்களாம். நல்லாவே தூங்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னன்றது தெரில. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு டிஃபன் தரல, தண்ணி தரல, எதுவுமே தரல. நைட் 12 o'clock தண்ணியும் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ எதுவுமே சாப்பிடாம எதுவுமே தண்ணியை குடிக்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் மாதிரி அப்படி இருக்குது. 10:30 ஆயிடுச்சு. இப்போவே ஓட்டிக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ ஐம் ஆல் செட் டு கோ. எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க. எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப லோவாக பேசுவேன். கேட்குதா எனக்கு தெரியல. 1 hour கிட்ட ஆச்சு ஆப்ரேஷன். 1 hour சர்ஜரி ஆச்சு. அப்புறமா அங்கேயே வச்சுருந்தாங்க. ஈஆரில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அனஸ்தீசியா இதெல்லாம் போனதுக்கப்புறமா கீழே வச்சுருந்தேன். 5 மணிக்கு மேலே வாட்டர் குடிக்க சொன்னாங்க. ஈவினிங் 5 o'clock.
எனக்கு 11:30 to 12:30 நடந்துச்சு நினைக்கிறேன் ஆப்ரேஷன். ஸோ 5 o'clock கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிப் ஆஃப் த வாட்டர் வந்துட்டு இட் வாஸ் லைக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேசுறது கூட ஈஸியாக பேசிடலாம். ஃபஸ்ட் டைம் தண்ணி குடித்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போக வலியும் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. பட் என்னென்னா இதில் ஒரே ஒரு விஷயம் வைக்கேன் ஃபீல் என்னென்னா ஏதோ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பேசும்போதும் சரி ஏதோ ஒரு அடைப்பை வந்து எடுத்து விட்ட மாதிரி இருந்தால் எப்படி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஹீலிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ரியலான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக வந்துட்டு இதை பற்றின ஒரு வீடியோ தனியாக நான் போடுறேன். இட் மே டேக் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் என்னாலே சொல்ல முடியும் இது எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் டான்சில் சர்ஜரியை வந்துட்டு பிளான் பண்ணாமல் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் என்னோட டான்சில் சர்ஜரிக்கான வீடியோ. நாளைக்கு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு ட்ரிப்ஸில் ஏற்பட்ட பெயின் கில்லர்ஸ் தான். நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூனாக எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஜூஸ் குடிக்க போகிறேன். என்னோடய லைஃப்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐஸ்கிரீமை ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். ஒரு வாட்டி முழுவதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சிஸ்டரை வந்து நம்ம சேனலில் வந்து பிரைட்டாக காமிக்கணும். திவ்யா அவங்க பேர் நல்லா ஞாபகம் எல்லாருக்கும் மறந்துடுவேன். இவங்களுக்கு பேர் மறக்கிற வியாதி. ஆமாம் எனக்கு வந்து ஞாபகம் வச்சு பார்த்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களால தான் ஆக்சுவலி நான் இங்கே வந்து அப்படி அதனால தான் என்கிட்ட நல்லா பேசினாங்க அவங்க. ஒரு ஐவியோட தப்பிச்சு பார்த்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே. ஸோ ஹாய் கைஸ், நான் ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் வந்துட்டு டிஸ்சார்ஜும் ஆகிட்டேன். என்னோட வாய்ஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு லோவாக இருந்ததுனால ரொம்ப ஆடிபிளாக இல்லாததுனால இந்த வாய்ஸ் நான் மேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் சிவகாமி மேம் தான் எனக்கு வந்து சர்ஜரி பண்ணாங்க. அவங்க வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இன் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல். ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் ப்ரொமோஷன்லாம் இது கிடையவே கிடையாது. சிவகாமி மேம் வந்து ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. அவங்கனால தான் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபியராக இருந்த டான்சில் சர்ஜரி வந்து நான் பண்ணேன். ஸோ இஃப் யூ ஆர் நியர்பை இந்த திருவான்மையூர் ஒரு இந்த ஓஎம்ஆர் இசிஆர் சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டான்சில்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சிவகாமி மேம் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என் டான்சில் சர்ஜரிக்கான வீடியோ. கண்டிப்பா இது எப்படி ரெக்கவர் ஆச்சு, இதோட ரெக்கவரி பீரியட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இந்த டான்சில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.